ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போது இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 80s காலகட்டத்தில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். சிவன் மற்றும் அவங்களோட மனைவி வெள்ளி இவங்க 2 பேருமா சேர்ந்து இவங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் திரும்புறாங்க. இவங்களோட ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு காட்டு வழி பாதை, அதுவும் ஒத்தையடி பாதை. இந்த பாதையில போனா நைட் டைம்ல யாருமே அந்த பாதையில போறதுக்காக துணியவே மாட்டாங்களாம். பயங்கரமான பேய் அந்த ரோட்ல சுத்துது அப்படின்றது இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அந்த பேய்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும். அந்த பாதை வழியா தான் இவங்களோட ஊருக்கு போகணும். இந்த சிவனுக்கும் வள்ளிக்கும் அந்த அமானுஷத்தினால என்னென்ன நடந்துச்சு, அந்த பேய் யாரு, எதனால இவங்க பின்னாடி வந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப பயங்கரமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டத்தில் ஒரு மலையோர கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வள்ளி, சிவன். இந்த 2 பேருமே தம்பதியினருங்க. இவங்களோட கிராமத்திலே மொத்தமே 50 வீடுகள் தான் இருக்குமாம். இது 80s காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். வள்ளியும் சிவனும் அவங்களோட கிராமத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாதான் இவங்களுக்கு முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களையே வாங்க முடியும். இந்த சுச்சுவேஷன்ல வள்ளியோட வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கிராமத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு அழகான கிராமத்துல தான் நடக்குது. இப்போ வள்ளியும் சிவனும் முன்னாடி நாளே நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. போறவங்க அன்னைக்கு சாயங்காலமா கிளம்பி போயிருக்காங்க. இப்போ இந்த 10 கிலோமீட்டர் தாண்டிட்டு அந்தாண்ட நார்மலான ரோடு நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சாயங்காலமா கிளம்பிருக்காங்க. இவங்க வர அந்த வழியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே காட்டு பகுதியான ஒரு இடங்க. இந்த வழியாவே பகல்லையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்குமாம். அதுவும் இல்லாம ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான சம்பவங்கள்லாம் அங்கே நிறைய நடந்திருக்கு. அதனாலேயே ஒருத்தரை தனியா போகணும் அப்படின்னாவே அந்த பாதையில வரமாட்டாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து போற மாதிரி தான் பகல்லையே அந்த ஊருக்காரங்க வருவாங்களாம். இந்த சுச்சுவேஷன்ல தான் இவங்க 2 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வராங்க. ஏங்க கொஞ்சம் நேரமாவே கிளம்பிருக்கலாங்க, சூரியனே மறைய போகுதுங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்பங்க இந்த காட்டை கடந்து போவோம் அப்படின்னு வள்ளி புலம்பிக்கிட்டே வராங்க. இப்போ அங்க சிவன் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் நடக்காது, அதான் நாம 2 பேர் இருக்கோம்ல, பிரச்சனை இல்லை, வா போலான்னு கூட்டிட்டு வராருங்க. இவங்களோட சைக்கிளுக்கு முன்னாடி தான் வள்ளி உட்கார்ந்துருக்காங்க. கூடவே கையில ஒரு மண்ணெண்ணெய் விளக்கும் வச்சுருக்காங்க. இப்போ மண்ணெண்ணெய் விளக்க இங்க வள்ளி தான் கையில பிடிச்சிக்கிட்டு அந்த சைக்கிள் மேல கொஞ்சம் மாட்டி விட்டபடியும் வச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த சைக்கிளை வேகமா அழுத்துறாரு சிவன். கொஞ்சம் தூரம் கடந்ததுமே இவங்களுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் அப்படியே கிளச்சி விட்டுக்கிட்டு அந்த காஞ்ச சருகு மேலே வேகமாக யாரோ நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சத்தம். இப்போ இந்த சத்தத்தை கேட்டதும் வள்ளிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏங்க என்னமோ சத்தம் கேட்குதுங்க, பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சிவன் பின்னாடிலாம் எதுவும் கேட்கல, நீ அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி சைக்கிளை இன்னும் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது வள்ளி யதார்த்தமாக அந்த மண்ணெண்ணெய் விளக்கு இந்த பக்கம் சைடில் பிடிச்சபடியே திரும்பி பார்க்குறாங்களாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த காஞ்ச சருகுக்கு மேலே 4 காலில் தவழ்ந்து வர மாதிரி ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டின மாதிரி, ரொம்ப கிராண்டான சேரீயாக இருக்குது, ஆனால் அது ஒரு வெள்ளை கலராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது நல்லா தெரியும். என்னமோ தவழ்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க, எங்க பின்னாடி திரும்பி பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்னு வள்ளி கத்துறாங்க. ஆனால் சிவன் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலையாங்க. ஏய் நீ அமைதியாக உட்காந்துட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி வள்ளியை மிரட்டியிருக்காங்க. அதன் பிறகு அந்த விளக்கு கரெக்டாக இவங்களோட பாதைக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு சிவன் சைக்கிளை ஓட்டியிருக்கார். இங்கே வள்ளியும் திரும்பி பார்த்துட்டே வராங்க. கொஞ்ச தூரத்துல அந்த சத்தமானது பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சருகு மேல பிறண்டு வந்தா உருண்டு வந்தா ஒரு மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்கல, அந்த மாதிரியும் இருக்கு. கூடவே மண்ணெல்லாம் அப்படியே கிளச்சிக்கிட்டு வர மாதிரி அந்த மண்ணு புழுதியெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஏங்க என்னென்னமோ பண்ற மாதிரி இருக்குங்க, திரும்பி பாருங்க அப்படின்றாங்க. அமைதியாவே நீ வரமாட்ட, உன்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன், நீ அமைதியா இருக்கியா இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சிவன் நேரா அந்த காட்டை கடக்க போறாருங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த காட்டை கடந்துருவாங்க. ஆனால் வள்ளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காட்டை கடக்கிறதுக்குள்ளேயுமே அப்படி மெதுவாக எட்டி பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல சிவனுக்கு பின்னாடியே அந்த உருவம் தவழ்ந்து வந்துட்டு இருக்குங்க. அதுவும் ஒரு பயங்கர ஸ்பீடில் நகர்ந்து வந்துட்டுருக்கு.
இந்த இதை பார்த்ததும் அந்த வள்ளிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிச்சாங்க. பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. இப்போ அது வெளியே சொல்லலை, இவங்க பயந்து போயிட்டாங்க. நேராக இவங்கள அந்த காட்டை கடந்தும் போயாச்சு. அதன் பிறகு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியோ அந்த காட்டை கடந்து வந்துட்டோம், எதுக்கு நீ பின்னாடி திரும்பி பாரு பின்னாடி திரும்பி பாருன்னு சொன்னேன். நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது நின்றுச்சுன்னா நம்ம பயந்துருவோம் தான் நான் நீ திரும்பி பார்க்காதான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சிவன் பேசிட்டு வராங்க. ஆனால் இங்கே வள்ளி எந்த ஒரு ரியாக்ஷனே கொடுக்காமலே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு வள்ளி, ஏன் எதுவுமே பேச மாட்டேற, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. கரெக்டாக அந்த 10 கிலோமீட்டர் தாண்டி உள்ள அந்த கிராமம் மாதிரியான இடம் வந்தாச்சு. அங்கே போகும்போது ஓரளவுக்கு நல்லாவே அங்கங்கே திருவிளக்குகள் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் நிறுத்திட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு வள்ளி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வள்ளி எதுவுமே பேசலை. பேந்த முழிச்சிட்டு சைக்கிளுக்கு பின்னாடியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏய் என்னடி ஆச்சு, ஒன்றும் இல்லை, ஏறி உட்காரு, நம்ம அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்கள் வீட்டுக்கே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சிவன் சமாதானம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாருங்க. அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட் இல்லையா, அதனால் எல்லாரோடையுமே சிரித்து பேசக்கூடிய அந்த வள்ளி அப்படின்றவங்க அன்னைக்கு யாரோடையுமே பேசாமல் எதையோ பார்த்து பயந்துபடி மிரண்டு போன மாதிரியே இருந்திருக்காங்க. கொஞ்சம் யாராவது வந்து பேச்சு கொடுத்தா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு விட்டுறாங்க. தனியாக போய் உட்காடுறாங்க. இப்போ சிவனுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எதுக்காக வந்த, முன்னாடி நாளே வரணும் அப்படின்னு எதுக்காக நீ அடம்பிடிச்சு வந்த, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தானான்னு பேசி கொஞ்சம் சமாதானம் பண்ணி அதன் பிறகுதான் வள்ளி எல்லாரோடையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமாக வள்ளியும் சிவனும் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பும் போதே வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நான் வரலைங்க, இந்நேரத்தில் நான் வரலைங்க, நம்ம காலையில் கூட போய்க்கலாங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சிவன் பிடிவாதமாக கூட்டிகிட்டு வராங்க. மணி 4 மணி. மெதுவாக அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு வராங்க. ஒரு துரு பிடிச்ச சைக்கிள் ஒரு மாதிரி சவுண்டோட வரும்ல, அந்த மாதிரி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வராங்க. அந்த 10 கிலோமீட்டர் முன்னாடி உள்ள அந்த கிராமத்தையும் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு மலைப்பாதை மாதிரியான இடங்கள் மட்டும்தான். இவங்களுக்கு அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு துணையாக இருக்க போகுது. அந்த வெளிச்சத்தை பற்ற வச்சுட்டு இவங்க சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அந்த காட்டு பகுதியான இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ என்ட்ரி ஆகும்போதே சூறாவளி காற்று மாதிரி அடிக்குதாங்க. அவ்வளோ பயங்கரமான காற்று. ஃபுல்லாக புழுதி எல்லாம் அந்த மண்ணெல்லாம் இவங்களோட மேலேயே அடிக்கிற மாதிரி பெரிய பெரிய காற்றா வருதுங்க. இந்த காற்றுல அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தாக்கு பிடிக்குமா? கிடையவே கிடையாது. விளக்கு அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைஞ்சதுமே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, பயங்கரமாக பயத்தை கொடுத்துருச்சு. என்னன்னா நம்ம என்ட்ரி ஆகும்போதே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனையோடைய சிவன் மெதுவாக சைக்கிள் விட்டு இறங்குறாரு. இப்போ வள்ளியையும் இறங்க சொல்லியிருக்காரு. சரி நம்ம நடந்தே போவோம் வள்ளி, நம்ம மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக நடக்கிறாங்க. இவங்க நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இருந்த பயங்கரமான சத்தத்தோட ஏதோ ஒன்று வர்ற மாதிரி இருந்தது. இப்போ டக்குன்னு வள்ளி அவங்களோட கையில் இருந்த மண்ணெண்ணெய் விளக்கு திருப்பிட்டு பின்னாடி பார்க்குறாங்க. பின்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு சத்தமும் வந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. சரி மேற்கொண்டு நடக்கலாமே அப்படின்னு 2 ஸ்டெப் வைக்கிறாங்க. 3வது ஸ்டெப் வைக்கும் போதெல்லாம் பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அந்த காட்டில் எந்த சைடு இருந்து அந்த சத்தம் வருதுன்னே தெரியல, பயங்கரமான சத்தமாக கேட்குது. கூடவே இந்த மாலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாலை ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரியான நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்குது. இந்நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே மாலையோட வாசம் வருது, அந்த ஜம்மங்கி பூவோட வாசம் வருது அப்படின்னு இவங்களும் சுற்றி அந்த விளக்கெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. ஏதாவது செடி எது வளர்ந்துருக்கான்னு. அந்த செடிகள்லாம் எதுவும் வளரல. சரி மேற்கொண்டு மெதுவாக பயத்தோடே அடி மேலே அடி வச்சு நகர்றாங்க. அப்போது இவங்களோட சைக்கிளில் பின்னாடி இருந்து யாரோ இழுக்கிற மாதிரியான அந்த ஃபீல் இப்போ சிவனுக்கு வந்திருக்கு. சிவனுக்கு அந்த ஃபீல் வந்ததும் தம் கட்டி மெதுவாக நகர்த்துறாங்க. கொஞ்சமாக தான் நகர்த்த முடியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்ந்தானா கூட கொஞ்சமாக தான் நகர்த்த முடியுது. என்னங்க இப்படி தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து சேர்றது, வாங்க சீக்கிரம் அப்படின்னு வள்ளி கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவனால் நடக்க முடியல. இப்போ வள்ளியை விட்டு சிவன் கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி பின்னாடி நின்றுட்டு இருக்காருங்க. என்னங்க பின்னாடி வந்துட்டே இருக்கீங்களா இல்லையா, இவ்வளோ பின்னாடி நிற்கிறீங்க, நான் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு வள்ளி விளக்க திருப்பிக்கிட்டே பேசுகிறாங்க. இப்போது சிவனுக்கு பின்னாடி அந்த சைக்கிள் கேரியரில்
யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சேம் அதே வெள்ளை சேலை கட்டின மாதிரி, ஆனால் முகம் மட்டும் தெரியவே இல்லை. ஃபுல்லாக முடி மறைச்சிட்ருக்கா இல்லை முகமே இல்லையா என்ன ஏதுன்னே தெரியல. ஏங்க பின்னாடி பாருங்க, ஏங்க பின்னாடி பாருங்க அப்படின்னு இங்கே வள்ளி சத்தம் போடுறாங்க. சிவனும் பின்னாடி திரும்புறாருங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதை மட்டும்தான் பார்த்துருக்காரு. டக்குன்னு அந்த காற்றுல வள்ளியோட அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. இப்போ சிவனுக்கு ஒரு ஷேடோ மாதிரி மட்டும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. அந்த காட்டுக்குள்ள நிலா வெளிச்சமே லைட்டாக தான் தெரியுதான். ரொம்ப நல்ல பாதையெல்லாம் கிளியராக தெரிகிற அளவுக்குலாம் இல்லையா. அந்த ஷேடோ மாதிரியான நிழலை பார்த்ததும் சிவன் பகீர்னு பயந்துட்டாராங்க. அவருக்கு குப்புன்னு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட அந்த சைக்கிளை பிடிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இல்லையா. கை ரெண்டுமே வலுவிழுந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த சைக்கிளை கொஞ்சம் கூட தள்ளவே முடியாமல் சைக்கிளை கீழே தள்ளிட்டார். தள்ளினதும் இந்த வேகமாக வள்ளிக்கிட்ட ஓடலாம் அப்படின்னு போயிருக்காருங்க. அங்கே போயிட்டு வள்ளி வேகமாக விளக்க பற்றவை, சீக்கிரமாக பற்றவைன்னு சொல்கிறாங்க. வள்ளி எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருந்திருக்காங்க. வள்ளி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், என்ன பண்ணுற அப்படின்னு வேகமாக இவரோட பாக்கெட்லேருந்து தீப்பெட்டி எடுத்து பற்ற வச்சு அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. அங்கே நிற்கிறது வள்ளியே இல்லையா. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் கையில் விளக்கு வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ விளக்கை பார்த்ததும் இவர் பற்ற வைக்கிறதுக்கு கூட துணியவே இல்லையாங்க. அது ஒரு பயங்கரமான உருவமாக இருந்திருக்கு. ஃபுல்லாக முகமே மண்ணால் அப்பி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சேராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த கண் இருக்குதா இல்லையானே தெரியல. வாயெல்லாம் அப்படியே கிழிஞ்சு ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த உருவத்தை பார்த்துட்டாரு நல்லாவே சிவன். அந்த தீக்குச்சி கீழே பட்டதுமே அந்த சருகெல்லாம் காஞ்சி போயிடுச்சு பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக எரியும்னு பார்த்தா அது நெருப்பு மட்டும்தான் கணிஞ்சிட்டு அப்படியே அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ இவர் வள்ளி எங்கே இருக்க வா அப்படின்னு கத்துறாருங்க. அப்போ இவங்களுக்கு பக்கத்துல இருந்து தான் சத்தம் வர மாதிரி இருக்கு. ஆனா இவர் எங்க தேடியுமே வள்ளியை நிக்கவே இல்லை, காணோம். எங்கடி போன, ஏன்டி இப்படி பண்ற, விளக்க பத்த வேடி அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. ஒரு வழியா வள்ளி அவங்களோட பையில இருந்த தீப்பெட்டியை தேடி விளக்க பத்த வச்சிட்டாங்க. பத்த வச்சதுக்கு அப்புறமா பார்த்தா இங்க சிவன் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி தாங்க நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு அமானுஷம் தான் தெரிஞ்சிச்சு. ஏய் நீ தான் அங்கே நின்றுட்டுருக்கியாடி, எவ்வளோ நேரம் நீ வந்துட்டு சொல்கிறது அப்படின்னு வேகமாக வள்ளிக்கிட்ட ஓடுறாரு சிவன். ஓடிட்டு அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நேராக அந்த சைக்கிள் பக்கத்தில் வராங்க. இந்த முறை இப்போதான் கவனிக்கிறாரு, அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பூச்சி சத்தம் கூட கேட்கல. ஒரே ஒரு இலை அசைகிற மாதிரியான அந்த காற்று கூட அடிக்கவே இல்லையாங்க. இந்த ரொம்ப அமைதியையும் இந்த அமானுஷத்தை பார்த்த பயமும் இவரை மிரள விட்டுருச்சு. உடனே அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு சைக்கிளுக்கு பக்கத்தில் போகிறாரு. அங்கே பார்க்குறாரு, அங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வேகமாக சைக்கிளை எடுக்கிறாரு. இந்த கொஞ்சம் மேடு மாதிரி இருந்திருக்கு. அந்த மேட்டை தாண்டி வள்ளியை போய் பார்த்துட்டாரு. வள்ளிக்கிட்ட விளக்கை கொடுத்துட்டு நீ பின்னாடி உட்காரு, நம்ம நேராக வேகமாக ஓட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இப்போ 2 விளக்கு வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு விளக்கை எடுத்து முன்னாடி இந்த கேரியர் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே லாந்தர் விளக்கு மாதிரி ஒன்று தொங்க விட்டுட்டு பின்னாடியே வள்ளி அவங்க கையில் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கையும் பிடிச்சிட்டு வராங்க. இப்போ வள்ளி பின்னாடி உட்காந்துருக்காருங்க கேரியரில். இப்போ சிவனும் வேகமாக இவரால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக அழுத்துறாரு. ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் கடந்து வந்தாச்சு. கொஞ்சம் மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு இடத்துல சிவன் சைக்கிளை ஸ்லோ பண்ணுறாரு. அதன் பிறகு வள்ளியும் கீழே இறங்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்னங்க நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இந்த காட்டுக்குள்ளேருந்து நம்ம எப்போ தான் மேலே போகிறோமோ தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னுங்க எங்கேருந்து அந்த சத்தம் வந்துச்சுன்னு தெரியல, பயங்கரமான கத்துற மாதிரியான சத்தம், அதுவும் ஒரு பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. இந்த சத்தம் 2 பேத்துக்குமே அப்படியே டக்குன்னு சிலுக்கு வச்சிருச்சாங்க. நல்லாவே அந்த சத்தம் இருந்திருக்கு, ஆனால் விகாரமாக இருந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்டதும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு அந்த காட்டை சுற்றி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்கக்கூடாது, சீக்கிரமாக வண்டியில் ஏறு, சைக்கிளில் ஏறு அப்படின்னு வேகமாக வள்ளியை உட்கார வச்சுட்டு போகிறாங்க. வள்ளி இப்போதான் பின்னாடி கவனிக்கிறாங்க. இவங்க சைக்கிளுக்கு பின்னாடியே ஒரு உருவம் வேகமாக தவழ்ந்து வருது. அதுவும் மெதுவாலாம் வள்ளியாங்க, ரொம்ப ஸ்பீடாக தவழ்ந்து வந்தே இருக்கு. இவரும் எங்க சீக்கிரமாக போங்க சிவன், சீக்கிரமாக போங்க அப்படின்னு கத்துறாங்க. வள்ளியை அர்ஜென்ட் படுத்தினாலும் சிவனால் அழுத்த முடிஞ்ச அளவுக்கு தானே அழுத்துவார். இப்போ இருடி, கொஞ்ச நேரம் இருடி அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக அழுத்துறாரு. ஆனால் அந்த உருவம் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ வள்ளியோட கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு காற்று ஜில்லுன்னு படுற மாதிரியும் இருந்திருக்கு.
அவ்வளோ பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வந்துருச்சு. அந்த கழுத்து பகுதியில் அந்த ஜில்லுன்னு காற்று பட்டதும் உயிரே போன மாதிரி ஆயிட்டாங்களாம் இங்கே வள்ளி. ஏங்க ஏங்க அப்படின்னு அப்படியே சிவன் மேலே சாஞ்சிட்டு சிவனோட இடுப்பை சேர்த்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே முடியாது அப்படின்னு. அடுத்து அந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வெளிச்சத்தில் சிவனோட முதுகில் சாஞ்சிட்டு பார்த்துட்டே வராங்க. பின்னாடியே அந்த மனுஷன் வந்தே இருக்கு. இப்போ ஒரு பள்ளத்தில் முன்னாடி அவர் அந்த பதட்டத்தில் ஒரு பள்ளம் வந்திருக்குங்க. அதை பார்க்காம பள்ளம் மேட்டில் ஏற்றலாம் அப்படின்னு இவரும் ஸ்பீடாக போகிற ஸ்பீட்லேயே போயிருக்காரு. இங்கே சைக்கிளில் இருந்த 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுமே அந்த விளக்கை அந்த சைக்கிள் தொங்கிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த விளக்கமும் அணைஞ்சிருச்சு. இவங்க கையில் வச்சுருந்த அந்த விளக்கமும் அணைஞ்சிருச்சு. இப்போ இவங்க தட்டு மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோர்த்துட்டாங்க. கையை கோர்த்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரியுமா, நம்மளோட கிராமம் தெரியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி, அந்த வெளிச்சம் நல்லாவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே பக்கமாக தான் இருக்கிற மாதிரியும் இருக்குது. நம்ம அங்கே ஓடிடலாம் அப்படின்னு வேக வேகமாக நகர்றாங்க. இவங்களுக்கு பின்னாடியே சத்தத்தோடையே ஒரு பயங்கரமான பொண்ணோட குரலில் சத்தம் போட்டுக்கிட்டே இவங்களை துரத்தி வர மாதிரி வந்துட்டே இருந்திருக்குங்க. அவங்க வேக வேகமாக நடக்கிறதில் அந்த இருட்டில் பதட்டத்தில் எதுவுமே தெரியாமல் கீழே விழுந்துடுறாங்க. ஒரு இடத்துல விழுந்த அடுத்த செகண்டே இவங்களுக்கு முன்னாடி அந்த அமானுஷம் வந்து நிற்கிது. ஃபுல்லாக வெள்ளை கலரில் சேரீ இருக்கணும். அந்த அந்த இருட்டுக்குள்ளே அந்த சேரீ நல்லா ஜொலின்னு ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மின்ற மாதிரியும் இருக்கு. இந்த வெளிச்சமே அவங்களுக்கு பிரகாசமாக தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் நெருங்கி வருது. சிவனோட ஒரு காலையும் வள்ளியோட ஒரு காலையும் பிடிச்சிருச்சு. தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி கொஞ்சம் தூரம் இழுத்துருச்சு. அதன் பிறகு வள்ளியும் சிவனும் அப்படியே ரொம்ப திணறி அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேக வேகமாக ஓடுறாங்க. அந்த கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு விடலையேங்க. பின்னாடியே தவழ்ந்து அந்த பேய் போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி அந்த வெளிச்சம் தெரியுது. அந்த இடத்த நெருங்கிட்டாங்க. இப்போ தூரத்துலேயே நின்றுச்சாங்க அந்த வெள்ளையான உருவம். அங்கே நின்ன உருவம் வேகமாக வீர்னு அந்த காடே அதற மாதிரி கத்திட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிருச்சு. இவங்களும் அந்த வெளிச்சம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஓடுறாங்க. பார்த்தா அது ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அது ஒரு அம்மனாங்க. போயிட்டு நன்றிலாம் சொல்லிட்டு அந்த கோவிலுக்குள்ளேயே நின்றுட்டு சுற்றி காட்டவே பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடந்த அமானுஷம் ஆல்ரெடி இவங்க ஊரில் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அந்த அமானுஷமான நிகழ்வுகள்லாம் இப்போதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா, இவங்கள மாதிரியே ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு ஆள் மட்டும் வந்திருக்காருங்க. அதுவும் சைக்கிளில் தான் வந்திருக்காரு. அந்த ஆளை பயமுறுத்தி கீழே போட்டு பெரட்டி இட்டுத்து அந்த நபர் இறந்தே போயிட்டாராம். பயங்கரமாக முகமெல்லாம் கீறல், கை காலெல்லாம் ஃபுல்லாக கீறலாகவே இருந்து எப்படி இறந்தாருன்னே தெரில. ஆனால் இவர் இறந்த அந்த பாடியை 3 நாள் கழிச்சு தான் கிடைச்சிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஊரில் அடிக்கடி இது மாதிரியான மரணங்கள் நிறைய நடந்திருக்கு. விடியவே நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஆன்மா நம்மளை வந்து பிடிச்சிரும். அவள் சரியான ரொம்ப கோவத்தில் இருக்கிறா. இவளை கொன்னது தப்பு தான், ஆனால் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க தானே, இன்னுமே இந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காளே அப்படின்னு சிவன் புலம்பிட்டு இருக்காருங்க. என்னங்க ஆச்சு, யார் இந்த பொண்ணு, என்ன அந்த ஆன்மா யார் தான் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட வள்ளி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் போய் சொல்கிறேன், விடியவே பத்திரமா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் கூட ஒரு அடி கூட கீழே காலை எடுத்து வைக்கவே இல்லையாங்க. விடியவே முழிச்சிட்டே அந்த காட்டை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த காட்டில் அந்த சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. திடீர்னு கத்துற மாதிரி இருக்கும், திடீர்னு அழுகிற மாதிரி இருக்கும், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விடியவே இருந்திருக்கு. இந்த கூப்பிடுற மாதிரி இருக்கும் போதெல்லாம் வள்ளி வந்து நமக்கு யாரோ ஹெல்ப்க்கு வந்துட்டாங்க, நமக்கு யாரோ உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்டெப்பு இந்த கோயிலை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா தூரத்தில் அதே பொண்ணோட ஆன்மா தெரியுமாங்க. இப்படியே விடியவே கடந்துட்டாங்க. கொஞ்சம் நல்ல சூரிய வெளிச்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த காட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கோயிலை விட்டு வெளியே வராங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டு இவங்களோட சைக்கிள் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த சிவனோட பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்கங்க. எங்களுக்கு நைட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அந்த காட்டுக்குள்ளே இன்னுமே அவள் இருக்கிறா, அவளோட ஆன்மா இன்னும் அந்த காட்டை விட்டு போகலை, என்ன தான் செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சிவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் வள்ளி, யாருங்க அது, என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க,
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிவனோட அந்த கிராமத்தில் 2 காதல் ஜோடி இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது அவங்களோட கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட வாழ முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த காதல் ஜோடி அந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு கிளம்பி போயிருக்காங்க. போகிறப்போ அந்த பொண்ணையும் பையனையும் கண்டுபிடிச்சி அதே காட்டுக்குள்ளே பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அங்கேயே சாகடிச்சிட்டாங்களாம். அந்த பொண்ணோட ஆன்மா தான் ரொம்ப உக்கரமாக இருக்குது. என்னையவே வாழ விடலைல்ல, இந்த வழியை நீங்கள் யார் வந்தாலும் என்னோட உலகத்துக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றது ஒரு வன்மத்தினாலையும் ரொம்ப பயங்கரமான ஒரு கோபத்தினாலையும் அங்கேயே தான் அந்த ஆன்மா சுற்றிட்டுருக்கு அப்படின்றத சிவன் சொல்லியிருக்கார். அப்போது நம்ம நேற்று பார்த்தது அதே ஆன்மா தானாங்க, அதே தானாங்க அப்படின்னு வள்ளி மறுபடியும் கேட்குறாங்க. ஆமாம், அதே தான், அந்த பொண்ணே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே 2-3 பேர் இறந்து பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் அந்த பொண்ணை சாகடிச்சிருவாங்க. அவங்கள பழி வாங்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் அந்த ஆன்மா இருக்குது அப்படின்றது இன்னமுமே அந்த சிவனோட அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா சிவனும் அந்த வள்ளியும் சாயங்கால டைம் அப்படின்னாவே அவங்க கிளம்ப மாட்டாங்களாம். காலையில் போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த காட்டு வழியில் போவாங்களாம். கொஞ்சம் காலங்கள் மாற ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காட்டு வழி பாதையை மூடிட்டு இப்போ இவங்களோட கிராமத்தில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தார் ரோடே போட்டிருக்காங்களாங்க, கீழே வரைக்கும் போயிட்டு வர மாதிரி. இப்போ அந்த காட்டு வழி பாதையை யாரும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. அந்த காட்டு வழி பாதைக்குள்ளே அந்த நேம் போர்டும் இருக்குது. அந்த நேம் போர்டை பார்த்தாவே ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அதுவும் ரொம்ப பாழடைஞ்ச ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குமா. அந்த பக்கம் நிறைய டூரிஸ்ட்டுங்கெல்லாம் போவாங்க. ஆனால் பகலில் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க, இந்த சாயங்கால டைமில் அலோட் பண்ணுறது இல்லையா. இப்போவுமே சிவனோட அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த காட்டை பார்த்தா பயந்து நடுங்க தான் செய்கிறாங்களாம். இந்த நிகழ்வு எங்களோட தாத்தாவுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு விக்ரம் அப்படின்றவங்க தான் அனுப்பியிருக்காங்க. இந்த சிவனுக்கும் வள்ளிக்கும் நடந்த அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியலான ரொம்ப பயங்கரமான பேய் கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான உண்மை சம்பவத்தோட அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.